மார்க் நல்லா போடலாம், அவங்க தப்பு போட்டிருக்காங்க. இந்த தப்புன்னு நிக்க சொல்றாங்க. எல்லாமே தப்பா இருந்தாலும் குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த கான் சிட்டி படம், இந்த டைரக்டர் ஒரே போன், சார் இது வந்து ஹிட் ஆயிடுச்சு, அதனால நீங்க வந்து இது வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல போய் சிங்கமா இருக்குது. இல்ல எங்க இருக்கீங்கன்னு ஆபீஸ்ல தான். உடனே வந்துட்டாரு. வந்து ஒரு என்ன செய்யறாரு, ஒரு 1 lakh பொறுத்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐபோன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன் சார் படம் ஜெயிச்சதுன்னா, என்ன திருப்பி ஜெயிச்சதுன்ற வந்தது போனது தெரியலையா, என்ன கூட ஒருத்தன் கூட கேட்கலையா எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க. என் வேதனை இப்பதான் பேசிட்டு இறங்குற, அதையே சொல்றீங்க. நீங்க பேசுறீங்களா, நீங்க பேசுனது இது வேற மாதிரி இதுல என்ன விஷயம்னா, அப்படியே எடுத்து வைக்கிறாங்க டேபிள்ல கணக்கு. தியேட்டர் இவ்வளவு பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளவு பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுத்திட்டு, என்னடா தெரியாம இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரிஷ். நீங்க அது இருக்கிறாங்க இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்கிறேன். ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனா இவன் ஒரே படத்துலங்க எல்லா தியேட்டர் என்னன்னா, மல்டி இது டேலண்ட். எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினா, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்கிரீன் பிளே தெரியுது. இங்க என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டு ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times. மக்கள் இன்னைக்கு யாருமே தேட்டர் பாடுறது இல்லைன்னா கம்ப்ளைண்ட். அப்படியே வரதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவார், போகக்கூடாது இந்த படத்துல, அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடல, வெறும் காட்டிலேயே போய் ஓட்டிட்டானு இவரு போனாருன்னு தெரியும். நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர், அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து கதையை சொல்லி, ஐயா ஓடுமா எப்படி அண்ணாச்சி அப்படி கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போனாங்க.